அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மாதம் மனிதன் தனது வாழ்க்கையை முழுமையாக மாற்றுகின்றான். உணவு நேரம் மாறுகின்றது, தூக்க நேரம் மாறுகின்றது, சிந்தனை மாறுகின்றது, பழக்க வழக்கங்களும் மாறுகின்றது. இது சாதாரண மாற்றம் அல்ல, இதுவே மனமாற்றம். ரமலான் என்பது ஒரு கலண்டர் மாதம் அல்ல, அது ஒரு உள்ளம் மாற்றும் பயிற்சி முகாம். மனிதன் ஒரு பழக்கத்தை மாற்ற சுமார் 21 முதல் 30 நாட்கள் தேவைப்படுகின்றது என்று உளவியல் ஆய்வுகள் கூறுகின்றன. ரமலான் 30 நாட்கள். இந்த 30 நாட்களில் நாம் என்ன செய்கின்றோம்? கோபம் வந்தாலும் கட்டுப்படுத்துகின்றோம், பசி இருந்தாலும் பொறுக்கின்றோம், சோர்வு இருந்தாலும் தொழுகைக்கு செல்கின்றோம். இதனால் என்ன நடக்கின்றது? நமது மூளை ஒரு புதிய பழக்கத்தை கற்றுக்கொள்கின்றது, அதாவது சுய கட்டுப்பாடு. ஒரு தசை போல வலுப்பெறுகின்றது. ஒவ்வொரு நோன்பு நாளும் நம்முடைய மன வலிமையை உயர்த்துகின்றது. நாம் பொதுவாக உலக இன்பங்களை தேடுகின்றோம்: உணவு, சமூக ஊடகம், பாராட்டுக்கள், பொருள் வசதிகள். ஆனால் ரமலான் என்ன செய்கின்றது? இது உலக இன்பத்தை குறைத்து ஆன்மீக இன்பத்தை அதிகரிக்கின்றது. குர்ஆனை ஓதும் போது கிடைக்கும் அமைதி, தஹஜ்ஜத் தொழுகையில் கிடைக்கும் கண்ணீர், இஃப்தார் நேரத்தில் செய்யப்படும் துஆ, இவை மனதிற்கு ஆழமான அமைதியை தருகின்றன. அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுவின் நினைவால்தான் இதயங்கள் அமைதியடைகின்றன. இதுவே உண்மையான மன அமைதி. ஒரு கண்ணாடி தூசியில் மூடப்பட்டால் அது வெளிச்சத்தை காட்டாது, அதை சுத்தம் செய்தால் அது பிரகாசிக்கும். அதே போல பாவங்கள் நமது உள்ளத்தை மூடிவிடுகின்றன. ரமலான் என்ன செய்கின்றது தெரியுமா? நோன்பு உடலை சுத்தப்படுத்துகின்றது, தொழுகை மனதை சுத்தப்படுத்துகின்றது, குர்ஆன் ஆன்மாவை சுத்தப்படுத்துகின்றது, துஆ இதயத்தை மென்மையாக்குகின்றது. இது ஒரு உள்ளத்துக்கான ட்ரீட்மெண்ட் ஆகும். ரமலான் நம்மை மாற்றியதா என்பதை எப்படி அறியலாம்? கோபம் குறைந்ததா? பாவத்தை வெறுக்க ஆரம்பித்தோமா? தொழுகை இனிமையானதாக உணரப்பட்டதா? நல்லதை செய்ய உள்ளம் விரும்புகின்றதா? இவை இருந்தால் ரமலான் நம்முள் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. ரமலான் ஒரு மாதம் மட்டுமல்ல, அது ஒரு கேரக்டர் ரீசெட் பட்டன் மாதிரி. அது நம்மை அலட்சியத்திலிருந்து விழிப்புணர்விற்கு, பாவத்திலிருந்து தக்வாவிற்கும், உலக ஆசையிலிருந்து இறை அன்பிற்கும் வழி நடத்துகின்றது. அன்பானவர்களே, இந்த ரமலானை வெறும் பசியுடன் முடிக்க வேண்டாம், மனமாற்றத்துடன் முடிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ரமலானை எங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாற்றுவாயாக. எங்கள் இதயங்களை உயிர்ப்பிப்பாயாக. எங்கள் மனங்களை சுத்தப்படுத்துவாயாக. எங்கள் குணநலங்களை உயர்த்துவாயாக. ஆமீன்.